our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 12 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கைவிடப்படுவதில்லை. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்கப்பட்டு அவரது வெளிச்சத்தால் நிறைந்தவர்கள். ஆகவே தேவனை பற்றிக்கொள்ளுங்கள். அவர்களை பரிசுத்த ஜனமென்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று தேவனே நமக்கு கொடுத்துள்ள வாக்குதத்த வசனத்தை இன்றைக்கு தியானித்து அந்த வசனத்தின் மூலம் நாம் ஆசீர்வாதம் பெறும்படி நமக்குள்ளாக அதை ஏற்றுக்கொள்வோம். கைவிடப்படாத நகரம் என்ற பெரிய கிருபையை தேவன் நமக்குள் அளிக்கிறார். எல்லா நேரமும் தேவன் உங்களை கைவிட்டது போல நீங்கள் உணரலாம். தேவனுடைய பிரசன்னம் எங்கே? வெறுமையாக இருப்பது போல் உணர்கிறேனே. என் வாழ்வில் தேவ ஆசீர்வாதங்கள் எங்கே? அவர் என்னை விட்டு விலகிவிட்டாரா என்று நீங்கள் திகைக்கலாம். சில வேளைகளில் தாம் நம் வாழ்வில் இல்லாதிருந்தால் எப்படி இருக்கும் என்று நாம் உணர்வதற்காக இவ்வாறு தேவன் காண்பிப்பார். தேவன் தம்முடைய கரத்தை நம்மை விட்டு விலக்கிவிட்டால் நாம் வெறுமையாகவும் தனிமையாகவும் உணர்வோம். தேவ பலனில்லாத வேளையில்தான் நம்முடைய பலவீனங்களை முற்றாய் அறிந்து கொள்வோம். தாம் இல்லாதிருந்தால் எப்படி இருக்கும் என்பதை அவர் காண்பிக்கிறார். இவ்வுலகில் கணவர் மனைவி அல்லது பெற்றோர் சில நாட்கள் வெளியூருக்கு சென்றாலே அவர்கள் இல்லாத வெறுமையை நாம் அதிகமாய் உணர்கிறோம். அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களை மறுபடியும் பார்க்கும்போது நம் இருதயம் எவ்வளவு சந்தோஷத்தால் நிரம்புகிறது. அப்போதுதான் அவர்கள் நம் வாழ்வில் அவர்களுக்கான பெருமதி விளங்குகிறது. அவ்வாறே தேவன் நம்மிடம் திரும்ப வரும்போது அவரது பெருமதியை நாம் உணர்கிறோம். அவர் அளிக்கும் சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் இணையே கிடையாது. அது இல்லாமல் நாம் பூரணராக முடியாது. இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்று தேவன் உங்களிடம் கூறுகிறார். அவர் மீண்டும் உங்களிடமாய் வந்து உங்கள் பட்சத்தில் நின்று நீ தேடிக்கொள்ளப்படுகிறவளாய் இருப்பாய் என்று கூறுகிறார். தேவ தயவு உங்கள் மேல் இருக்கும்போது ஜனங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள், மதிப்பு கொடுப்பார்கள், உங்களை நேசிப்பார்கள். இந்த கிருபைக்காக நீங்கள் எப்போதும் தேவனுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் இதை கனம் பண்ண வேண்டும். தேடிக்கொள்ளப்படுகிறவராக உங்களை மாற்றி இருக்கும் தேவ கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரியுங்கள். தேவன் உங்களோடு இருப்பதால் ஜனங்கள் ஜெபிப்பதற்காக, உதவிக்காக, உங்களிடம் இருக்கும் ஞானத்திற்காக உங்களை தேடுவார்கள். தேவன் உங்களுக்கு அளித்திருக்கும் எல்லா நன்மைகளும் உங்களை சுற்றிலும் இருப்பவர்களுக்கும் பாய்ந்து செல்லும். உங்கள் மூலமாக அவர்களும் தேவனுடைய நன்மையை அனுபவித்து மகிழ்வார்கள். நீங்கள் தேடிக்கொள்ளப்படுகிறவர் என்று அறியப்படுவீர்கள். கைவிடப்பட்டதாக உணரவே மாட்டீர்கள். தேவனை ஸ்தோத்தரித்து இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாயிருப்பதாக உணரலாம். நீங்கள் அவசியமற்ற பாவமான பழக்கங்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று கூறுகிறது. நீங்கள் முழு மனதோடு தேவனை தேடினால் என்ன நடக்கிறது? தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று கூறுகிறது. 2 தீமோத்தேயு 1:9 என்ற வேத வசனம் அவர் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்பதை நினைவூட்டுகிறது.
இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவையிலே தம் ஜீவனை தந்தார். உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை மீட்பதற்காக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். ஆம், இவ்வுலகம் தீமையால் நிறைந்தது. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரே இவ்வுலகத்தின் ஒளியாயிருக்கிறார். நீங்கள் அவரது முகத்தை பார்த்து அவருடைய பிரசன்னத்தை தேடும்போது அவரது மகிமையின் ஒளியால் உங்களை நிரப்புவார். உங்கள் வாழ்விலுள்ள அத்தனை இருளையும் நீக்குவார். உங்கள் குடிப்பழக்கம் மாறிப்போகும். உங்கள் இருதயத்தில் உள்ள வெறுமை தேவ சமாதானத்தால் நிறையும். ஒருவேளை நீங்கள் என் வாழ்வில் சமாதானமே இல்லை என்று கூறலாம். தேவன் நிச்சயமாகவே அவரது சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். இப்போதும் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் கைவிடப்படுவதில்லை. அவரை பற்றிக் கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நான் கைவிடப்படுவதில்லை என்றும் தேடிக்கொள்ளப்படுகிற மனுஷியாக நீர் என்னை சீர்படுத்துவதாகவும் வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆச்சரியமான உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மையோ என் வாழ்வுக்குரிய உம்முடைய அழைப்பையோ நான் எளிதாக கிடைத்ததாக எண்ணிக்கொண்டிருப்பேன் என்றால் தயவாய் என்னை மன்னித்தருளும். ஆண்டவரே, நீர் என்னில் இல்லை என்றால் யாரும் என்னை விரும்ப மாட்டார்கள். உம்முடைய பலன் இல்லை என்றால் நான் பலவீனமாக, துக்கமாக, வெறுமையாகவே உணர்வேன். தயவாய் என்னை மன்னித்து மறுபடியும் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய இருதயத்தையும் வாழ்க்கையையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீராக. கைவிடப்பட்டவளாக இல்லாமல் தேடிக்கொள்ளப்படுகிறவளாக என்னை மாற்றும். உம்முடைய பலன் என்னை பலப்படுத்தட்டும். உம்முடைய சந்தோஷம் என்னுடைய இருதயத்தை நிரப்பட்டும். என் மேல் அன்பு கூர்ந்து எல்லா ஜனங்களிலும் என்னை கிருபை பெற்றவளாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நீர் என்னை பரிசுத்த ஜனமாக மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உம்மை விட்டு தூரமாய் உணர்ந்தாலும் உம் அன்பு என்னை தேடி வரும். என் பாவத்தை எல்லாம் கழுவி என்னை உம்மிடமாக இழுத்து கொள்ளும். உம்முடைய வெளிச்சத்தால் என்னை நிறைத்து என்னில் உள்ள இருளை நீக்கும். தீமையான பாவங்களை என்னை விட்டு நீக்கி உம்முடைய சமாதானத்தால் என்னை நிரப்பும். என் குடும்பம், என் சிந்தனை, உம்முடனான என் உறவு எல்லாவற்றையும் சீர்படுத்தும். உம்முடைய பரிசுத்த அழைப்பிற்கேற்றபடி நடக்க எனக்கு உதவி செய்யும். நான் விழுந்தாலும் நீர் என்னை கைவிடாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.